ஹலோ. ஆ இளங்கோவன் தானே? ஆமா. அதான் இந்த இது சும்மா கையெழுத்து வாங்க வந்தாங்க. அது என்ன ஏதோ பணம் தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த இது இப்போ இந்த இதுக்குங்க இந்த குழு மாதிரி கொடுக்குறாங்க. எதுக்கு? குழு 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 என்ன குழு? எங்க இதுல இருந்து இந்த பிஜேபி இருந்து குழு கொடுக்க சொல்லியிருக்கானு குழு. இல்ல அதுல புதிய தேசிய கல்விக் கொள்கை ஆதரிச்சுன்னு போட்டிருக்கு. அது வந்து நம்மள ஆதரிச்சு நம்ம வந்து எல்லாம் செயல்பட்டு இருக்கோம்ல. இப்ப இல்ல புதிய தேசிய கல்விக் கொள்கைன்னா என்ன? இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு பசங்களை படிக்கிறதுக்கு வேலை வாங்குறதுக்கு அந்த இது நம்மளுது. இல்ல புதிய தேசிய கல்விக் கொள்கைன்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. இது இல்ல அதான் புதிய தேசிய கல்விக் கொள்கைன்னா என்ன? கல்வியாளர் பிரிவு. இல்ல கல்விக் கொள்கை 2020 இப்ப சட்டம் போட்டுருக்காங்க போல இருக்கு. அதுக்கு ஆதரிச்சு கையெழுத்து அதுக்கும் ஆதரிச்சு வருதுல. அந்த இருக்குல்ல அந்த இது பேப்பர்லாம் இருக்கு. அந்த இது படிச்சு நிறுத்தினவங்களை சேர்க்கறதுக்கு. இல்ல அதையும் நாங்க ஆதரிக்கணும். இந்த சில பேர் படிச்சு நிறுத்திருக்காங்க. இல்ல அதையும் நாங்க ஆதரிக்கணும். எங்களுக்கு ஆதரவா இருக்கா? எல்லாருக்குமே ஆதரவு தாங்க. சில பேர் படிச்சு நிறுத்தி. இல்ல நீங்க கையெழுத்து வாங்கிங்க சரி. அத என்னன்னு மக்கள்கிட்ட சொல்லிருக்கீங்க கையெழுத்து வாங்கணும்ல. சொல்லிருக்கோம்ல. குழுல காசு தரேன்னு சொல்லி கையெழுத்து வாங்குறதா? அது வந்து தனி. அதுவும் தரோம்ல. இதுவும் நம்ம வந்து இங்க செயல்படுறோம். நம்ம நாகப்பட்டினம் சேர்ப்போம் இங்க செயல்படுறோம். இல்லங்க நீங்க வந்து அதுக்குதான் குழுனா நீங்க அதுக்கு தனியா அதுக்கே நீங்க இதுல கையெழுத்து இதுக்கு தனியா இருக்குங்க. 12 பேர் சேர்க்க சொல்லி சொல்லியிருக்கேன். நம்ம ஒரு இடத்துக்கு போனா 2 தானே சேர்ந்து தானே பண்ணுவோம். இல்ல நீங்க அதுக்கே புதிய தேசிய கல்வி கொள்கைக்கு ஆதரவா வாங்குனீங்க. இது வந்து நான் வந்து இது தனியா வாங்குறது. குழுவுக்கு வந்து தனியா சேர்க்க சொல்லிருக்கேன். அவங்களுக்கு 12 பேர் ஒரு வார்டுக்குன்னு குழு வச்சு. குழுவுல என்ன பண்ணுவீங்க? குழுவுல வந்து இப்போ இதுல வந்து 1 லட்சத்துல இப்ப 5 லட்சம் வரை இருக்கு. 5 லட்சத்துல இருந்து 50 வரைக்கும் இவங்க வந்து என்னென்ன தொழில் பண்ண போறாங்கன்னு அதுக்கானது பண்ணி கொடுப்போம். அது அவங்க தான் செலக்ட் பண்ணணும். சரி ஹோட்டலுக்கு சரி. இல்ல இப்போ இந்தியன் தொழிலுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? இது இந்தியன் தொழிலுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? அது அவங்கவுங்க எவ்வளவு வேணாலும் பண்ணலாங்க. இதுல 5 லட்சம் கூட பண்ணலாம்னா இப்ப 12 பேருக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு என்ன தொழிலுக்குன்னு அவங்க பண்ணுவாங்க. அவங்க வந்து பேங்க் செலக்ட் பண்ணோம். சரி அது ஓகே. நீங்க வந்து புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவுன்னு இதுல நீங்க சேர்த்து போடுறீங்க. நீங்க மக்கள்கிட்ட புதிய தேசிய கல்விக்கு நம்மள என்னன்னு சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட சொல்லி இல்லங்க நீங்க ஒண்ணு தெரியாத மக்கள்கிட்ட போயிட்டு நீங்க இதை சொல்லி ஏமாத்தி இது பண்ணிட்டு இருக்கீங்களே. இது இதெல்லாம் என்ன சரியா? அதெல்லாம் இதுல என்னங்க ஏமாத்துறது வந்திருக்கு? இப்படிதான் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி ஒண்ணும் இது இல்ல. புதிய தேசிய கல்வியை கொண்டு வரணும். இந்த இன்னும் தெரியாத மக்கள்கிட்டயே நீங்க கையெழுத்து வாங்கிட்டு அந்த பிள்ளைகளை படிக்க விடாம பண்ணணும். அப்படி ஒண்ணும் கிடையாது இதுல. அப்ப வேற என்ன இருக்கு? சரி புதிய தேசிய கல்வி என்னன்னு சொல்லுங்க. புரிஞ்சுக்கல நீங்க. நான் நேரா வந்து பேசுவோம். இல்லங்க புதிய தேசிய கல்வி என்னன்னு சொல்லுங்க. நீங்க வருவேன். நான் வரேன். இப்ப வந்து பேசுறேன். இப்ப எனக்கு டைம் இல்ல.